வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இந்த நாளுடைய பெரிய செய்தியாக முக்கிய செய்தியாக மாறியிருப்பது அதிமுக விவகாரம் தான். அதிமுக என்ன நடக்குது அப்படின்ற பேச்சுக்கள்ல செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் நேற்றைய தினம் அவர் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருந்தது. அவருக்கு அதிருப்தி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் என்ன பேசினார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்கள் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய கட்டளைக்கிணங்கி இந்த கூட்டம் நடக்கிறது அப்படின்னாரு. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு பெயரை குறிப்பிடவில்லை. சரி, அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொடுத்த முக்கியத்துவம் என்ன அப்படின்றதுக்கு அவர் தன்னுடைய மொபைல் ஃபோனில் ஒரு ஆடியோ வெளியிட்டு செங்கோட்டையன் பற்றின விஷயங்களை ஜெயலலிதா அவர்கள் சொன்னதெல்லாம் அங்கேயே வெளியிட்டார். அதையும் பார்த்தோம். அடுத்த முக்கியமான விஷயம், அனைவரும் ஒன்றுபடணும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டார். எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்றதா, கட்சி ஒற்றுமையாக இருக்கணுன்றதா நான் எப்போவுமே விரும்புகிறேன் அப்படின்றத அவர் குறிப்பிட்டார். இன்னொன்று, எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் கூட நான் கட்சி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்றாரு. செங்கோட்டையன் அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவார் அப்படின்ற பேச்சுக்கான முற்றுப்புள்ளியாக கூட இது பார்க்கப்படுது. அடுத்ததா, யாரும் என்ன சிக்க வைக்க முடியாது, தொடர்ந்து என்கிட்ட கேள்விகளை பலவாறாக கேட்டுட்டு இருக்காங்க, என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது அப்படின்னு நேற்று அவருடைய ஸ்பீச்சினுடைய முக்கிய விஷயம். அடுத்தது, இபிஎஸ் கலந்து கொண்ட அந்த விழாவை நான் புறக்கணிக்கவில்லை, அதில் எங்களுடைய தலைவர்களுடைய படங்கள் இல்லை அப்படின்றத சுட்டிக்காட்டி நான் செல்லவில்லை அப்படின்ற விஷயங்களை சொன்னார். கடைசியாக என்னை சோதிக்காதீங்க அப்படின்னும் செங்கோட்டையன் சொன்னார். அவருடைய பேச்சினுடைய ஹைலைட்டை பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது இந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பவன் நான், மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.